ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை 1க்கு நான் இன்றைக்கி உங்களுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு அப்படியே அல்வா பதத்தில் நான் சக்கரை பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன். கோவிலில் செஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஈஸியான மெத்தட் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் பச்சரிசி குருணை எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் பச்சரிசி குருணை வச்சு தான் நான் சக்கரை பொங்கல் வைப்பேன். குருணையில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே அளவுக்கு நான் 1/4 கிலோ இன்றைக்கி நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உலர்ந்த திராட்சை, பச்சை திராட்சை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட் நம்ம அரிசியை ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பச்சரிசியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நம்ம எடுத்து ஊற வைக்க போகிறோம். சமைக்க ஆரம்பிக்கிற 10 நிமிஷம் முன்னாடி இந்த அரிசியும் பாசிப்பருப்பு தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி நல்லா ஊறட்டும். நம்ம அடுத்து பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க 100 கிராம் பாசிப்பருப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். பாசிப்பருப்பு ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பச்சரிசி ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்க ஒரு பாத்திரத்தை தூக்கி நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இதில் தான் நான் பொங்கல் இன்றைக்கி கிண்டி நான் இறக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சட்டியில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எதுக்காகனா நமக்கு அடி பிடிக்காது. நம்ம எவ்வளோ கிண்டினாலும் நமக்கு நல்ல ஸ்டீம் ஆகி நமக்கு கிடைக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை போட்டு வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பச்சரிசியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் அரிசி சேருங்க. எதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்குறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பு குக் ஆகாது அரிசியோடு போடும்போது. இந்த மாதிரி பாசிப்பருப்பு தனியாக அரிசி தனியாக போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக நமக்கு பாசிப்பருப்பு வெந்து கிடைக்கும். நல்லா குழஞ்சி நமக்கு பொங்கலில் நல்லா குழஞ்சி நமக்கு டேஸ்ட்டு தரும். அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்து நம்ம போட்டிருக்க பாசிப்பருப்பு நல்லா முழுசாக வேகணும். அந்த மாதிரி வேகும்போது தான் நீங்கள் அரிசி சேர்க்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பை வேக வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். ஆல்மோஸ்ட் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பச்சரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இருக்கிற அரிசியை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியும் அரிசியும் நம்ம போடும்போது ஈக்குவலாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு பொங்கல் கிண்டி வரும்போது தண்ணியாக இல்லாமல் நமக்கு நல்லா கெட்டியாக நமக்கு அல்வா மாதிரி நமக்கு ஒரு கிடைக்கும் ஒரு டேஸ்ட்டில். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு. எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது உப்பு கொஞ்சம் சேருங்க. டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த உப்பு தான். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிங்கன்னா அரிசி நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு குக் ஆகிடுச்சு அரிசி இப்போ நம்ம போட்டதுக்கு. இந்த மாதிரி அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுருங்க. நமக்கு ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோவில் வச்சு நமக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு அரிசி ஃபுல்லாகவே நமக்கு கருகுன மாதிரி ஆகிடும். அதோட ஸ்மெல்லு நல்லா இருக்காது. அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சு இதேமாதிரி ஸ்லோவிலே வச்சு கிண்டி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பதம். அரிசி ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஃபுல் வெல்லத்தையும் நம்ம போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வெல்லம் ஃபுல்லாக நமக்கு அரைஞ்சி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. கரெக்டான பதத்தில் அதே மாதிரி வெல்லமும் நம்ம ரைஸும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் நமக்கு ஸ்வீட் தன்மை கம்மியாக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கலர் கிடைக்கணும். ஒவ்வொருத்தவங்க வெல்லத்தை பொறுத்து நம்ம கலர் வர்றது. ஸோ நான் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட பால் சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக சக்கரை பொங்கல் வைக்கும்போது ஒரு 1/2 டம்ளர் பால் சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அரிசி மேக்ஸிமம் குக் ஆனதுக்கப்புறம் வெல்லத்தை சேருங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா நமக்கு நீத்து போய்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அரிசி நமக்கு வேகாது. ஸோ அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லத்தை சேருங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் நமக்கு பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நம்ம போட்டிருக்க வெல்லம் ரைஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும். அதனால் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பொங்கல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். அடுத்து பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் தான் முக்கியம் சக்கரை பொங்கலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நெய்யோட டேஸ்ட்டு போய் தான் நமக்கு சக்கரை பொங்கல் டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ அதனால் நிறைய நீங்கள் குவான்டிட்டி சேர்த்தாலும் சக்கரை பொங்கல் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை நான் எடுத்து வச்சுருக்கேன் க்ரீன் கலரு, அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து அந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பை ஸ்லோவில் வச்சு வருங்க எப்போவுமே. ஏன்னா முந்திரி பருப்பு வந்து நமக்கு ஈக்குவலாக வராது, இல்லைனா கருகி போயிடும் ஒரு பக்கம். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு இதே மாதிரி வறுத்து எடுக்க போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா இந்த டைமில் ஏலக்காய் நசுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து வீட்டில் நான் அரைச்சி நான் வச்சுருக்கிறதுனால நான் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து நான் சேர்த்துக்க போகிறேன். போட்ட ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் நம்ம வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பொங்கலை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்படியே மணக்க மணக்க சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவரும் அந்த போட்ட சக்கரை பொங்கலில் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஃப்ளேவர் சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நெய் போய் நமக்கு பொங்கலில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கிடைக்கும். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ண அந்த சக்கரை பொங்கலை நம்ம இன்றைக்கி வச்சு சாமி கும்பிட போகிறோம். சித்திரை 1ஆம் தேதிக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டோடு செஞ்சு சாமி கும்பிடுங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கும். இந்த வாழைக்கன்று பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. 1 மந்த்து தான் ஆகு வாங்கி வச்சு நல்ல க்ரோத்தாக இருக்குது. கரெக்டாக எனக்கு சித்திரை 1க்கு வாழை இலையும் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த வாழை இலையை நம்ம கட் பண்ணி தான் நம்ம சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வாழை இலையை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரை பொங்கலை இந்த வாழை இலையில் நம்ம வச்சுக்கலாம். கரண்டியில் ஒட்டாமல் நமக்கு எப்போ நமக்கு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வருதோ அப்போ தாங்க நம்ம கரெக்டான பதத்தில் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். எனக்கு அதே மாதிரி ஒட்டவே இல்லை, சூப்பராக இருக்குது. அப்படியே எடுத்து போடும்போது அப்படியே அல்வா மாதிரி வந்து விழுகுது, அந்தளவுக்கு இருக்குது. சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிட வேண்டியது தான். எங்கள் வீட்டு சாமி ரூமை நான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்காக நான் இன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள். சித்திரை 1க்கு இந்த மாதிரி சாமிக்கு ஃபுல்லாக பூ போட்டு வச்சு விளக்கேற்றி சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஒரு இனிய நாளாக நமக்கு அமையும். இந்த பூவு எல்லாமே எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூவு தான். செம்பருத்தி, அரளிப்பூவு, நித்தியமல்லி எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூ தான். சாமிக்கு போட்டு பார்ப்பேன், அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பூவை வச்சு சாமி கும்பிட்டு இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு இதேமாரி சாமி கும்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. சித்திரை 1 நல்வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.